கருப்பட்டியை வச்சு ரொம்ப ஆரோக்கியமான அண்ட் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கருப்பட்டி நெய் அப்பம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பனங்கருப்பட்டி எடுத்திருக்கேன் நான். இது வந்து 1 கப் எடுத்துக்கோங்க. யூஸ்வலாக நம்ம வெல்லம் விட கருப்பட்டி கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்கும், அதனால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதை வெல்லம் சேர்த்துறீங்கன்னா 3/4 கப் சேர்த்துறீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை வந்து ஒரு பேனில் சேர்த்துட்டு இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் எடுத்திங்கன்னா 1/2 கப் தண்ணி சேர்த்து இது நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் இதை குக் பண்ணால் போதும். அது ரொம்ப பதம் கம்பி பதம் அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியெல்லாம் எதுவும் தேவையில்லை. இது வந்து இந்த கருப்பட்டியில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வடிக்கிறதுக்காக தான் இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கரைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. கருப்பட்டி வந்து நல்லா சீவி சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து கரைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இது ஒரு சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பவுலில் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, நம்ம கடையில் வாங்குவோம்ல அந்த அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, இது எல்லாமே ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம். இது வந்து அந்த அப்பம் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாமே நல்லா கலந்து வந்துடுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த நெய்யப்பம் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மைல்டான டேஸ்ட்டில் நீங்கள் 4-5 சாப்பிட்டிங்கனாலும் திகட்டாத மாதிரி இருக்கும். அது இந்த கருப்பட்டி போட்டு செய்யும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஆற வச்சுருக்க கருப்பட்டி இது இருக்குல்ல, தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வடித்து சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் இல்லாமல் இருக்கும். இதை சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு இந்த மாவு பதம் வந்து கொஞ்சம் திக்காக தான் வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எங்கேயும் கட்டி இல்லாத மாதிரி, அந்த மாவெல்லாம் எங்கேயும் உருண்டையாக இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது எப்படியும் ஒரு 2 நிமிஷம் அப்படி எடுத்துக்கும். அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா ரொம்ப தண்ணியாட்டம் ஆயிடக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கெட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்படி எடுத்து விட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாவு அப்படியே விழணும், அந்த பதத்தில் நமக்கு இருக்கணும். நம்ம இங்கே ரவை சேர்த்துக்கிறங்காட்டிக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து அதை வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ 1/2 கப் தண்ணி சேர்த்துனீங்கன்னா நான் சொன்ன அளவுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சப்போஸ் நீங்கள் வந்து கருப்பட்டியை கரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி அதிகமாக போயிருச்சு, இல்லை தண்ணி பத்தலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே தண்ணி சேர்த்துறது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதனால் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். இது வந்து அந்த நெய்யப்பம் சாப்பிடும்போது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், அங்கங்கே கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ தேங்காயை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை எடுத்து விட்டிங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த மாதிரி பதத்தில் வந்து நமக்கு இந்த மாவு தேவை. ஸோ இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பனியாரக்கல்லில் எல்லா பனியாரக்கல்லையும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கொஞ்சம் தாராளமாகவே நெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த நெய் எல்லாம் அதுக்குள்ளே உறிஞ்ச ஒரு சூப்பரான ஃப்ளேவரில் இருக்கும். விட்டுட்டு கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் எல்லா இதுலேயும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கவர் பண்ணி குக் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ஸோ 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அப்படியே திருப்பி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து இதை குக் பண்ணிடலாம். அப்படிங்கும்போது ஃபுல்லாக வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய கருப்பட்டி நெய்யப்பம் ரெடி. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பாய்.